மிகப்பெரிய தண்டனை நேற்றையே சொல்லியிருந்தோம். மரண தண்டனையிலிருந்து 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வரைக்கும் கிடைக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த வழக்கில் மட்டுமே அப்படின்னு பட்சத்தில் இதன் மூலமாக காவல்துறையினர் எங்க போறாங்க, கரூரை நோக்கி விரைறாங்க. கரூர்ல போயிட்டு செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும். அதற்கு பிறகு செந்தில் பாலாஜியோட தம்பி 2 பேரும் லாக் பண்ணி கொண்டாட வச்சு குத்தா குத்தி அதுக்கு பிறகு 15 நாள் ரிமாண்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு என்கொயரி நடந்து இது ஒரு பெரிய கேஸா போய் செந்தில் பாலாஜியுடைய பதவி பறிக்கப்பட்டு அவர் 10 வருஷத்துக்கு ஜெயில இருந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்ல. 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு இருக்கும் போது அடுத்து சிபிஐ உள்ள கூட்டு விசாரிப்பாங்க. எதுல அந்த கரூர் வழக்குல அது விசாரிச்சுட்டு இருக்கும்போது 2 நாள் கேப் போட்டு நீ தூங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு வச்சு குத்தா குத்தி விட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் 400 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்ம் 3 வழக்கு இருக்கு அதுக்கு பேசிட்டு இருப்பாங்க. தலைவருக்கு 7 நாளும் ரெஸ்டா கிடையாது. ஆளு பிஸியா இருப்பாப்பல. அமைச்சரா இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு பிஸியா இருக்க மாட்டாப்புல. ஜெயிலுக்கு போறது பிறகு ஆளு எப்ப பார்த்தாலும் பிஸியா இருப்பார்கள். தவறு செய்தவர்கள் யாரும் உங்களை இந்த கர்மா சும்மா விடாது. இந்த கோர்ட்டு கேஸ் அரசாங்கம் எதனாலும் நீ ஏமாத்திடலாயா? கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, நீ செய்த வினைன்னு ஒன்று இருக்குல்ல, அதன் விளைவாக இன்னைக்கு இதே மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதை மாதிரி நடக்கும்னு செந்தில் பாலாஜிக்கு நல்லா தெரியும். அதனால எப்படியாவது ஆட்சியை கவிழ்த்தணும் அப்படின்ட்டு யாரு நம்ம மு.க. ஸ்டாலினுடைய பேர்ல தற்பொழுது இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு.